திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவிச் சூழும் தளை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிகளிக்கும் வாதவூர்யம் கோன் திருவாசகம் என்னும் தேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குருமணி தந்தாள் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. புறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, உரத்தார்க்கு சேயோந்தன் பூங்கடல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பறுக்கும் மன்னனடி போற்றி. சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சிந்தை மகிழச் சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பன் யான். கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார்கழலிறைஞ்சி விண்டிரைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் எண்ணிறைந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர். புல்லாவினையேன் புகழுமாறு ஒன்றறியேன், புல்லாகிப் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவரச் சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன், உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா. வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே, வெய்யாய் தனியாய் யமான நாம் விமலா. பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடரே. என் ஞானமில்லாதேன் இன்பப் பெருமானே, அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே. ஆக்கம் அளவு இறுதியில்லாய் அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய். போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் தொழும்பில், நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நணியானே. மாற்ற மனம் கழிக நின்ற மறையோனே, கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான். நிறங்கள் ஓர் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாயம் பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தெங்கும் புழுகழுக்கு மூடி மலம் சோறும் 9 வாயிற்குடிலை மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகிக் கசிந்து உள்ளுருகும்
நலம்தானிலாத சிறியேற்கு நல்கி நிலம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனே. மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் மாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட பேராது நின்ற பெருங்கருணை பேராரே ஆராமுதே அளவிலா பெம்மானே ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கி என் ஆருகிறாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாயல்லையுமா சோதியனே துன்னிருளே தோன்றா பெருமையனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே ஈர்த்தென்னையாட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னாரமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பினுட்கிடப்ப ஆற்றேனெம் ஐயா அரணேவோ என்றென்று போற்றிப் புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லித் திருவடிக்கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளாறு சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து. திருச்சிற்றம்பலம். वागर्धाविव सम्पृक्तौ वागर्धप्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे पार्वती परमेश्वरौ. சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே பாவங்களில் பழகுவதில் கானங்களில் கலைய செய்வே பாவங்களில் பழகுவதில் கானங்களில் கலைய செய்வே உடலோடு உயிர் வந்து இணைகிற தவமிது நாட வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. மரண
மகமதத்தகமம்ம ரிகச நிலவில் ஆடும் ஒளி தீபம் நவரச நடனம் ஜதி தரும் அமுதம் நவரச நடனம் ஜதி தரும் அமுதம் அவன் விழிய செய்யும் எழுபுலிய செய்யும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் விழி ஒளி பொழியும் அதில் பகை அழியும் ஒளி பொழியும் அதில் பகையழியும் சிவனின் நயனம் உலகாடும் தாக்கிட்ட தாக்கிட்ட துணி நடனம் தாக்கிட்ட தாக்கிட்ட துணி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் ಧಿರನನ ಧಿರನನ ಧಿರ 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 ಧಿರನಾத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்வே பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்வே உடலோடு உயிர் வந்து இணைகிற அவமிது நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அதில் மனம் தோய்வதும் வீடு பேரு தருமே மதனி சனி சனிதனி மகமதத்தகமம்ம ரிகச
இரவில் ஆடும் ஒளி தீபம் நவரச நடனம் ஜதி தரும் அமுதம் நவரச நடனம் ஜதி தரும் அமுதம் அவன் விழிய செய்யும் எழுபுரிய செய்யும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் விழி ஒளி பொழியும் அதில் பகை அழியும் விழி ஒளி பொழியும் அதில் பகை அழியும் சிவனின் நயனம் உலகாடும் தாக்கிட்ட தாக்கிட்ட துணி நடனம் தாக்கிட்ட தாக்கிட்ட துணி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் धिरनन धिरनन धिर 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 नाद வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே नेत्र
पाणिपादं न चोपस्तपायं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे द्वेषरागौ न मे लोभमोहौ न मे वै मदो नैव मात्सर्यभावः न धर्मो न चातो न कामो न मोक्षः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न पुण्यं न पापं न सौख्यं न दुःखं न मन्त्रो न तीर्थं न वेदा न यज्ञः अहं भोजनं नैव भोज्यं न भोक्ता चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न मे मृत्युशङ्का न मे जातिभेदः पिता नैव मे नैव माता न जन्मः न बन्धुर्न मित्रं गुरुर्नैव शिष्यः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहम् अहं निर्विकल्पो निराकाररूपो विभुत्वा च सर्वत्र सर्वेन्द्रियाणां न च सङ्गतं नैव मुक्तिर्न मेयः चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं मनोबुद्ध्यहङ्कारचित्तानि नाहं न च श्रोत्रजिह्वे न च घ्राणनेत्रे न च व्योमभूमे न तेजो न वायु चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं चिदानन्दरूपा शिवोऽहं शिवोऽहं न च प्राणसंज्ञो न वै पञ्चवायु न वा सप्तधातुर्न वा पञ्चकोश ஈர்க்கப்பதான் பரமாத்மா. அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு 4 விஷயம். ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய உருவம், அவருடைய வசிப்பிடம், அவருடைய பெயர், அவருடைய காரியம், அவ்வளவுதான். அவருடைய உருவம் வந்து ஒளிப்புள்ளி. கீழே யாராவது கண்ணால பார்க்க முடியுமா? சார் நீங்க பேசுறீங்களா? இல்ல நான் பேட்டி கேட்றேன். ஃபுல் டீடைல் அவங்க ரெடி பேசியிருக்காங்க, நீங்க பேசுங்க. இருங்க பிரம்மாகுமாரிகள் தியான நிலையத்தில் ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக நிலை அடையணும். இந்த உலகத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நாட ராஜ்யம் தான் ஒரு அமைதியாக தெய்வீக பண்புகள் நிறைஞ்ச உலகமாக சொர்க்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த தியானத்தில் கூட ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக பண்புகள் நிறைஞ்சிருக்கணும். அவங்களுக்கு பேரே பார்த்தீங்கன்னா சர்வ குண சம்பன்ன, எல்லா குணங்களையும் நிறைஞ்சவங்க. சோலாகலா சம்பூர்ண அப்படின்னு சொல்லுவாங்க, எல்லா பண்புகளையும் நிறைஞ்சவங்க. ஒரே உலகம், ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே நாடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதே பாரத பூமி ஸ்ரீ லக்ஷ்மி ஸ்ரீ நாராயண ராஜ்யமாக இருந்தப்போ இந்த உலகம் முழுவதும் சுகமாக தெய்வீக பண்புகள் நிறைஞ்சதாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிவன் வந்து மீண்டும் நம்ம தேவதை ஆக்குறார். இறைவன் சிவன் இப்போ தியானத்தின் மூலமாக நமக்கு நற்பண்புகள் நிறைஞ்ச தேவதையாக ஆக்குவதற்காக தான் வந்திருக்கிறாரு. முதல் பாடம் பார்த்தீங்கன்னா தன்னை உணர்தல். நாம் யாருன்னு கேட்டால் என்ன சொல்கிறோம்? உடலோட பேர், என்ன பதவியில் இருக்கிறாங்க, அப்பாவா டீச்சரா, என்ன பதவியில் இருக்காங்களோ அதை தான் சொல்கிறாங்க. உண்மையிலேயே நாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் அல்ல, இந்த உடலில் இருக்கிற உயிர். இந்த உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தத்துவங்களால் ஆனது. நிலம், நீர், காற்று, ஆகாயம்ங்கிற மாதிரி அந்த ஜட தத்துவத்தால் அந்த உடலுக்குள்ளே இருக்கிறது தான் உயிர். அந்த உயிர் அப்படின்னாலே எல்லா நல்ல பண்புகளோட தொகுப்பு. அன்பு, அமைதி, கருணை, ஆனந்தம், மகிழ்ச்சி, கம்பீரத்தா, தைரியம், எளிமை, மலர்ந்த முகம், எல்லா பண்புகளும் நிறைஞ்சது தான் அந்த உயிர். இந்த உயிர் என்பது அழிவற்றது. அதை தான் இங்கே ஆன்மா அப்படின்னு சொல்கிறாங்க, உயிர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உயிருக்குள்ளே தான் மனசு இருக்குது, புத்தி இருக்குது, சமஸ்காரம்னு சொல்லுவாங்க. இப்போ மனசு உலகத்தில் உள்ளவங்க எல்லாமே இந்த உடல் ஆரோக்கியத்துக்காக முயற்சி பண்ணுறாங்க, இதை பற்றி தெரிஞ்சிருக்கிறாங்க. அந்த உடலில் இருக்கிற மனசை பற்றி சொல்கிறாங்க. கடல் அலைகள் போல், குரங்கு போல் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தியானத்தில் மனம்ங்கிறது ஒரு குழந்தை போல்,
இங்கே தியானத்தில் என்ன சொல்கிறாங்க, அன்பு நிறைந்த ஆத்மா, அமைதி நிறைந்த ஆத்மா, கருணை நிறைந்த ஆத்மா அப்படின்னு ஆத்மாவோட பண்புகளை அதிகப்படுத்துகிறாங்க. அடுத்த புத்தி, நம்ம தியானம் பண்ண பார்த்தீங்கன்னா புத்தி வந்து தெய்வீகமாக ஆகுது, நல்ல பண்புகள் நிறைஞ்சதாக ஆகுது. அப்போ நம்ம செய்யக்கூடிய கர்மம் தான் என்ன சொல்கிறாங்க, சமஸ்காரம்னு சொல்கிறாங்க. நம்ம நல்ல கர்மம் செய்ய நாம தான் என்ன ஆகிறோம், புண்ணியாத்மாவாக ஆகிறோம். முக்கியமாக என்ன சொல்கிறாங்க, வாகனம் காமிச்சிருக்கிறாங்க. வாகனம் புதுசாக எல்லாமே இருக்குது, ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா டிரைவர் தான் முக்கியமாக எங்கே கூட சேர்க்கக்கூடியவரோ அவர் தான். அப்போ டிரைவர் எப்படி அப்படி தான் சேரக்கூடிய இடம். அப்போ தியானத்தில் கூட தன்னை உணர்ந்து நம்ம தெய்வீக பண்புகளை நம்ம கொண்டுட்டு வரோம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய விளக்கம் கூட சொல்லப்பட்டிருக்குது, இறைவன் ஜோதி வடிவமானவர், அவர் தான் சிவன் அப்படின்னு சொல்கிறோம். அவர் எங்கே இருக்கிறாருன்னா செம்பு நிறமான உலகத்தில் இருக்கிறாரு. அவர் பேரே சிவன். சிவன்னா மங்கள காரியம் செய்பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று அவர் அப்பா. அவர் யார்? அப்பா. அப்பாவிட்ட எப்படி ஸ்தூலமாக உடலுக்கான அப்பாக்கிட்டேருந்து என்ன கிடைக்குது, நிலம், சொத்து, பணம் எல்லாமே கிடைக்குது. இவர்கிட்ட என்ன கிடைக்குது, அன்பு கடல், அமைதி கடல், சுகக்கடல், சாந்தி கடல் சொல்கிறாங்க. இன்னொன்று சிவன் என்ன சொல்கிறாங்க, முக்தியின் வள்ளல், ஜீவன் முக்தியின் வள்ளல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் முக்தியும் கொடுக்குறாரு, ஜீவன் முக்தியும் கொடுக்குறாரு. அப்புறம் பாருங்கள், சிவனோட மகிமையில் பார்த்தீங்கன்னா திருமூர்த்தி சிவனே போற்றி அப்படின்னு சொல்கிறாங்க. படைத்தல், காத்தல், அடித்தல், 3 லோகத்திற்கும் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஞானக்கடல் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பதித்த பாவன், முழு உலகத்தில் அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையாக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சிவன் கலியுக இறுதியில் அவதாரம் பண்ணியிருக்கிறார், மனித உடலில் வந்திருக்கிறார். அதனால பாருங்கள், சிவனுக்கு முன்னாடி நந்தி காமிச்சிருக்கிறாங்க. நந்திக்கிட்ட சொன்னால் எல்லாமே சிவன்கிட்ட போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இறைவன் என்ன பண்ணியிருக்காரு, வந்திருக்கிறாரு, வந்து ஞான உதயம் சொல்கிறாரு. இப்போ சிவனுடைய மகிமைகள் பாருங்கள், நிராகார் சொல்லுவாங்க, சாந்தி அளிக்கக்கூடியவர் சொல்கிறாங்க, துக்கத்தை போக்கி சுகம் கொடுக்கக்கூடியவர் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, கல் போன்ற புத்தியை தங்கமாக, திவ்ய புத்தி தாதா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இறைவன் தான் படைத்தல், காத்தல், அடித்தல் எல்லா கர்மமும் செய்யக்கூடியவர். இப்போ கலியுக இறுதியில் வந்திருக்கிறார் சொல்லுவாங்களே. எப்போ அதர்மங்கள் வாங்குது அப்போ சத்திய தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக இறைவன் அவதாரம் செய்திருக்கிற அந்த நேரம் தான் இது. இப்போ இறைவன் என்ன சொல்கிறாரு, தேக சம்பந்தங்கள் நேரத்தில் விடுபட்டு புத்தியை இறைவன்கிட்ட ஈடுபடுத்துங்க. இப்போ எல்லாமே வாபஸ் வீட்டுக்கு போகக்கூடிய நேரம், அதான் முக்தின்னு சொல்கிறாங்க. மீண்டும் என்ன பண்ணுறாரு, ஜீவன் முக்தி. யாரோட வழிப்படி நடக்கிறாங்களோ அவங்க தான் என்னங்கிற ஒவ்வொரு மனிதனும் தெய்வீக நிலை அடைகிறாங்க. இறைவன் தான் நமக்கு ஞானம் கொடுக்குற, ஒவ்வொருத்தையுமே தூய்மையாகணும், சொர்க்கத்துக்கு போகணும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரம். இப்படியே வந்து 4 பருவங்கள் சொல்லுவாங்க இல்லையா, குளிர் பருவம், கோடை பருவம், அந்த 4 பருவங்களாக சொல்லுவாங்க, ஒரு சக்கரமாக சொல்லுவாங்க. இந்த உலக காலச்சக்கரம் பார்த்திங்கன்னா முழுமையாக 5000 வருஷம். சத்தியுகம், திரேத்ராயுகம், துவாபரயுகம், கலியுகம். ஒவ்வொரு யுகத்துக்கும் 1250 வருஷம். அது 4250, 5000 வருஷம். இப்போ கலியுக இறுதி, சத்தியுக ஆரம்பம். இடைப்பட்ட யுகம் தான் சங்கம யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆத்மா பரமாத்மா பிரிஞ்சு வெகு காலம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இறைவனும் ஆத்மாவும் சந்திக்கக்கூடிய நேரம் தான் சங்கம யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த நேரம் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. கலியுக இறுதியில் இறைவனுடைய அவதாரம் தான் இந்த பிரம்மாகுமாரிகள் இயக்கத்தின் மூலமாக சுயமாற்றத்தின் மூலமாக உலக மாற்றம். தன்னை உணரணும், கடவுளையும் உணரும் போது நம்ம தெய்வீக நிலை அடைய முடியும். ஒவ்வொரு மனிதனும் இறைவனாகும், இறைவனுக்கு சமமாக ஆகணும் அப்படின்னு சிவனே வந்து சொல்கிறார். சிவன் வந்து ஜோதி வடிவமானவர். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தயே ஜகதः பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வர வந்தே பார்வதி பரமேஸ்வர. சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே. அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே. பாவங்களில் பழகுவதே கானங்களில் கலைய செய்வே. பாவங்கள்
பாவங்களில் பழகுவதில் கானங்களில் கலையசைவில் உடலோடு உயிர் வந்து இணைகிற தவமிது நாட வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே மதனிதனி மகமதத்தகமம் ரிகச நிலவில் ஆடும் ஒளி தீபம் நவரச நடனம் ஜதி தரும் அமுதம் நவரச நடனம் ஜதி தரும் அமுதம் அவன் விழிய செய்யும் எழுபுழிய செய்யும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் விழி ஒளி பொழியும் அதில் பகையடியும் ஒளி பொழியும் அதில் பகையழியும் சிவனின் நயனம் உலகாடும் தாக்கிட்ட தாக்கிட்ட துணி நடனம் தாக்கிட்ட தாக்கிட்ட துணி நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் धिरनन धिरनन धिर 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 நாட வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே वागर्धाविव सम्पृक्तौ वागर्ध प्रतिपत्तये जगतः पितरौ वन्दे पार्वती परमेश्वरौ वन्दे पार्वती परमेश्वरौ சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே பாவங்களில் பழகுவதில் கானங்களில் கலைய செய்வில் பாவங்களில் பழகுவதில் கானங்களில் கலைய செய்வில் உடலோடு உயிர் வந்து இணைகிற தவமிது நாட வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே அபிநயம் காண்பதும் அதில் மனம் தோய்வதும் வீடு பேறு தருமே மதனிதனி மகமதத்தகமம் ரிகச
பௌர்ணமி நேரம் நிலவில் ஆடும் ஒளி தீபம் நவரச நடனம் தனி தரி தனிசா ஜதி தரும் அமுதம் தனி தரி தனிசா நவரச நடனம் ஜதி தரும் அமுதம் அவன் விழியசையில் எழுபுயசையும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் பரதம் என்னும் நடனம் பிறவி முழுதும் தொடரும் விழி ஒளி பொழியும் அதில் பகையடியும் விழி ஒளி பொழியும் அதில் பகையழியும் சிவனின் நயனம் உலகாடும் தீரன தீரன நன தாக்கிட்ட தாக்கிட்ட துணி தீரன தீரன நன நடனம் தீரன தீரன நன தாக்கிட்ட தாக்கிட்ட துணி தீரன தீரன நன நாட்டியம் உலகம் சிவனின் தஞ்சம் அவன் பாதமே பங்கஜம் நர்த்தனமே சிவகவசம் நடராஜ பாதம் நவரசம் தீரன திரணன தீரன திரணன திர 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 நாத வினோதங்கள் நடன சந்தோஷங்கள் பரம சுகங்கள் தருமே